நீங்க இப்படி நிக்கிறப்போ, இப்படி உட்கார்றப்போ, இப்படி படுக்கிறப்போ, ஒரு போஸ்டரை அடாப்ட் பண்றப்போ நம்மளோட பெல்விஸோட அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகுங்க. அதனால ஹோல் ஸ்பைனோட அலைன்மெண்ட்டும் சேஞ்ச் ஆயிட்டு ஷோல்டர் லெவல், ஹை லெவல், ஏன் லெக் லென்த்தே ஷார்டன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இந்த எக்ஸசைஸை பண்ணுங்க. ஆப்டிமலா ஹெல்தியா இருங்க. தலகாணியை மடச்சிக்கோங்க. பாதத்தை ரெண்டுத்தையும் கிட்ட வச்சுக்கோங்க. நடுவில் இந்த தலகாணியை நல்லா ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பாதமும் ஸ்கியூஸ் பண்ணிட்டு பட்டை நல்லா மேலே தூக்கி நல்லா டைட் பண்ணி ரிலாக்ஸ்டா விடுங்க. ஆப்போசிட்ல ரொட்டேட் பண்றது. காலை ரெண்டுத்தையும் நேரா வச்சுக்கோங்க. நல்ல அப்பர் ட்ரங்க் மட்டும் ரொட்டேட் பண்ணி ரோல் பண்ணி தரையை தொடுங்க. ஸ்டாண்டில் நின்னுக்கோங்க. கையை நல்லா மேல தூக்கி மேக்ஸிமம் ரீச் ஆகிற அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்க. அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு 30 செகண்ட்ஸ். ஹேபிச்சுவலா உருவாங்கின இந்த புவர் போஸ்டரை நம்ம ஒரு நிமிஷத்துல அவேர்னஸ்ல கரெக்ட் பண்ணிடலாங்க. நிக்கிறப்போ, உட்கார்றப்போ, படுத்து தூங்குறப்போ ஒரு அவேர்னஸோட படுத்து தூங்குங்க. புவர் போஸ்டரை என்கரேஜ் பண்ணாதீங்க. ஆரோக்கியம் கிடையாதுங்க. தூங்கி எந்திரிச்சாலும் டயர்டா இருக்கிற ஃபீல் இருக்கும். பயோமெக்கானிக்கல் ஆல்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அட்வான்ஸ்டு பயோமெக்கானிக்கல் கரெக்ஷன் பண்றது மூலமா ஸ்பைனை அலைன் பண்ண முடியும். இன்ட்ராடிஸ்கல் ப்ரெஷர், மசிலோட லென்த், ஃபேஷியாவோடைய என்ரிச்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாங்க. பக்கத்தில் இருக்க தெரப்பி கிளினிக்கு போங்க. ஹாப்பியா ஹெல்தியா இருங்க. பெயினோட வாழாதீங்க. ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.